மதுரையை சார்ந்த ஜஸ்டின் என்பவர் அவர் பேசின ஒரு செய்தியினுடைய சில கருத்துக்களை அது எந்த அளவுக்கு வேதத்துக்கு முரண்பாடாக ஏற்றுக்கொள்வதற்கு ஏற்றது அல்லாததாக இருப்பதை ஒரு சகோதரர் யூடியூப்பில் அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தார். அதில் கொஞ்சத்தை நான் பார்த்தேன். அவர் அதில் அந்த ஜஸ்டின் என்பவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால், அவர் ஏற்கனவே நிறைய சினிமா பாடல்களை எல்லாம் அவரும் பாடி சபையாரையும் பாட வைக்கிறவர். அதில் அவர் தான் என்ன ஃபீல் பண்ணாத அப்படி செய்கிறார். இப்போ சமீபத்துலேயும் ஒரு படையப்பா என்ற ஒரு சினிமா படத்தில் வருகிற பாடலை அவர் பாடி சபையாரையும் பாட வச்சு, இன்னும் நிறைய பாடல் இருக்குது, இன்னும் வருகிற கூட்டங்களெல்லாம் இதை விட சூப்பராக பாடுங்கிற மாதிரிலாம் சொல்லி பல காரியங்களை செய்கிறார். அதில் அவர் என்ன சொல்ல வரனா, ஓவர் நைட் பணக்காரன் பார்த்துருக்கீங்களா? ஓவர் நைட் பணக்காரன் உருவாகும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக படையப்பா பாட்டு தான். வாழ்க்கையில் ஆயிரம் இந்த பாடல் மூலமாக தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தாருங்கிற மாதிரி அர்த்தத்தில் பேசுகிறார். பாடல் மூலமாக தீர்க்க தரிசனம். நீ வெட்டு கிளி அல்ல, நீ வெட்டும் புலி என்று அந்த பாடல்களை நல்லது நடக்கிற மாதிரி நிறைய வார்த்தைகளுக்கு, அந்த சினிமாவுக்காக அது எழுதப்பட்டது, நல்லது நடப்பதாக வார்த்தைகளுக்கு அதையெல்லாம் இவர் தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கொண்டாராம், பாசிட்டிவ் மெசேஜாக எடுத்துக்கொண்டாராம். அதனால் இவருக்கு நிறைய நல்லது நடந்து தான். அதே இடத்துல இதை பற்றி மற்றவங்க ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு நன்மை நடக்கலையா. அதனால் வருகிற நாட்களில் இன்னும் அதிகமாக இதையே மெயின் மேட்டராக வச்சு நான் பேச போகிறேங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறார். மொத்தத்தில் சினிமா பாடல்களை சபையில் பாடுகிறது மட்டுமல்ல, அதன் வழியாக ஆண்டவர் பேசுகிறது போலவும், அதன் வழியாக தீர்க்க தரிசனம் உரைக்கிறது போலவும், அதை நாம் பாடினா நமக்கு தேவன் நன்மை கிடைக்கிறப்போ அதில் சொல்லியிருந்தார். சார், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதைத்தான் அந்த சகோதரர் இது எந்தெந்த விதத்துல எல்லாம் வேதத்துக்கு புறம்பாக இருக்கிறது அப்படி சுட்டி காட்டியிருந்தார். அதனை பார்க்குற பொழுது எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த கார்ப்பரேஷன் பைப்பை திறந்து விட்டால் கொஞ்சம் சேறு சகதியுமாக ஏதாவது வரும். ஆனால் கொஞ்ச நேரம் நீங்கள் தொடர்ந்து இதை திறந்து விட்டிங்கன்னா சேறு சகதியும் வர்றது ஸ்டாப் ஆகி அப்புறம் நல்ல தண்ணி வரும். அப்போ அந்த சேறு சகதி எடுத்து அந்த பக்கம் ஊற்றிட்டு என்ன பண்ணலான்னா அந்த நல்ல தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் அரை மணி நேரம் பக்கெட்டை வச்சுட்டு இருந்தாலும் வருகிறது எல்லாம் சேறு சகதியுமாக தான் வந்துட்டுருக்கும். நீ ஒரு பாட்டை பாடு, நான் இந்த பாட்டை பாடுறேன். நான் பாடின இந்த பாட்டை நான் 6 மாசத்துல ப்ரொஃபட்டிக்கா நிறைவேற்றி காட்டுறேன். அப்ப கடவுள் தான் என்ன பாட வச்சா நோத்துக்குவியா? மதுரையை சார்ந்த ஜஸ்டின் என்ற போதகருடைய போதனை ரகம் அதுதான். தமிழ்நாட்டில் நிறைய பிரபல போதகர்களாக இருக்கிறாங்க. 50% வேதத்திலேருந்து பேசுவாங்க, 50% வெளியிருந்து பேசுவாங்க, 75% வேதத்திலேருந்து பேசுவாங்க, 25% வெளியிருந்து பேசுவாங்க, 80% வேதத்தில் பேசுவாங்க, 20% சொந்த சரக்கு பேசுவாங்க. இந்த மாதிரி கலப்படம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அப்போ கொஞ்ச நேரம் கேட்டிருக்கிறவங்கள இப்போ ஒன்று விட தமிழ்நாட்டில் டாப் லெவலில் இருக்கிற மிக பிரபலமான ஊழியக்காரங்க, இந்த டாப் 10 எல்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி லெவலில் இருக்கிறவங்களுடைய பிரசங்களை கேட்டு பார்த்தீங்கன்னா 50க்கு 50, 60க்கு 40, 80க்கு 20, 90க்கு 10ன்னு பல ரேஷியோக்களை இருக்கும். அதில் கொஞ்ச நேரம் பைபிளில் தான் நிறைய வரும். அப்புறம் திடீர்னு என்ன செய்யணும்னா சுயத்திலேருந்து வரோம், உலகத்துலேருந்து வரோம், அவங்களுடைய வியாபாரம் சார்ந்த சிந்தனையில் வரும். ஆனால் இந்த ஜஸ்டின் போதகருடைய போதனை கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன்ல, அந்த கார்ப்பரேஷன் பைப்பை திறந்து விட்டால் தொடக்கத்துலேருந்து கடைசி வரையிலும் சேர சகதி வர்றது மாதிரி அவர் வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிட்டாலே முற்றிலும் 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 வேதத்துக்கு முரண்பாடாக தான் வரும். வேதத்தில் இல்லாததான் வரும். அவர் நன்றாக திறமையாக பேச தெரிகிற ஆற்றல் உள்ளவர். அதனால் அதை பயன்படுத்தி அவர் ஒரு கூட்ட மக்களை கேட்க வைக்கிறார். இங்கே போய்கிட்டு இவருக்கு நம்ம விமர்சனம் பண்ணுறதாக இருந்தால் நமக்கு அப்புறம் வேறு எந்த வேலையும் செய்ய முடியும். ஆனாலும் சில நேரங்களில் சிலதை நம்ம சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. ஒவ்வொரு அவர் பேசுகிற எல்லாத்தையும் நீங்கள் அது வேதத்துக்கு புறம்பாக இருக்கிறது எப்படின்னு காண்பிக்க போகிறீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு அதுக்கு பல நாட்கள் வேணும். ஆனால் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். ஒரு உண்மையை புரிஞ்சிக்கணும். இந்த ஜஸ்டின் போதகர் போன்றவர்கள், இந்த திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தர் பேசுகிற பாலசேகர் போன்றவர்கள், அடுத்தது இந்த சென்னையிலிருந்து சில்வெஸ்டர் ஏசுடியான், அப்புறம் ஜாபே சீபஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதோட பெரிய பெருந்தலைகளெல்லாம் நிறைய இருக்கிறாங்க.
இவர்கள் பேசுகிறத தொடக்கத்திலேருந்து கடைசி வரை கேட்டிங்கன்னு சொன்னால் அவங்க என்ன பேச வந்தாங்களோ அதுதான் இருக்கும். அது உலகத்துக்கு ஏற்றதாக இருக்கும், அது முரண்பாடாக இருக்கும், அது ஃபால்ஸ் டீச்சிங்காக இருக்கும், அது பணம் சம்மந்தப்பட்டதாக இருக்கும், அது பணாசு சம்மந்தப்பட்டதாக இருக்கும், ஆடம்பரம் சம்மந்தப்பட்டதாக இருக்கும், அது அவங்களுடைய ஆசைகளை வெளிப்படுத்துகிறதா இருக்கும். இதில் சினிமாவும் வரும், சினிமா பாட்டும் வரும், எல்லா நவநகரையும் சேர்ந்து தான் வரும். அதனால் கார்பரேஷன் பைப்பை திறந்து விட்டால் சில நேரத்தில் கொஞ்ச நேரம் தான் சேர் சகதி வரும்னா இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தான் வந்துகிட்டு இருக்கும். ஆனால் இது ஏன் இவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். இவர்கள் கிறிஸ்தவ போதகர்கள் என்ற பெயர் இருந்தாலும் இவர்கள் கிறிஸ்துவை நம்பாத நாத்திகர்கள். இவர்கள் தேவ ஊழியர்கள் என்ற பெயர் இருந்தாலும் இவர்கள் தேவனை நம்பாத நாத்திகர்கள். நீங்கள் கேட்கலாம், அது எப்படிங்க நாத்திகராக இருந்துக்கிட்டு பிரசங்கம் பண்ண முடியும், நாத்திகராக இருந்து போதகனை பண்ண முடியும், ஏதோ போதனைகளில் உபதேசங்களில் குறைபாடு இருக்குன்னு சொல்லுங்கள், அதுக்காக இவங்களை நாத்திகன் எப்படி சொல்லுவீங்க? நான் சொல்லுவேன், இவர்களை மட்டும் இல்லை நாத்திகன்னு சொல்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மிக பிரபலமான போதர்களை பெரும்பாலானவர்கள் நாத்திகர்கள் தான். அது எப்படிங்க சொல்கிறீங்க? அதாவது தமிழ்நாட்டில் நான் ஏற்கனவே சொன்னல, அதாவது ஒரு டாப் 10 எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளவு வேதத்தின் அடிப்படையில் பேசுகிறாங்க, சத்தியத்தின் அடிப்படையில் பேசுகிறாங்க, எவ்வளவு வியாபாரத்தனமாக பேசுகிறாங்கன்னு தெரியும். மாதம் பிறந்த உடனே பொய்யா வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க, பொய்யா தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க, தாங்கள் சொல்ல வந்ததெல்லாம் கர்த்தர் சொன்னார் சொல்லுவாங்க, தங்களுடைய வியாபார மோட்டிவ்க்கு ஏற்றபடி வேதத்தை எல்லாம் பேசுவாங்க. அது எதை காட்டுகிறது என்றால், தே டோன்ட் பிலீவ் காட். ஏதோ கடவுள் நம்பிக்கை பேசினால இயேசு சொன்னார், கர்த்தர் சொன்னார், வேதத்தில் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, எரேமியா விதமாக சொல்லுகிறார், இசைக்கியா விதமாக சொல்லுகிறார், யோவான் சொன்னார், பேதுரு சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார் சொல்லிடுறதுனால அவங்க கிறிஸ்தவ போதர் ஆகிட முடியாது. கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி சத்தியத்தை தேடின்னு ஒரு சினிமா படம் கிறிஸ்தவ மக்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு பார்த்த படம், ஒரு குறும்படம். அதில் சாருகாசன் என்ற ஒருவர் கமலஹாசனுடைய அண்ணன் நடிச்சிருந்தார். அதில் ரொம்ப பிரமாதமாக பார்த்தீங்கன்னா வேதத்தை எல்லாம் ரொம்ப அப்ஹோல்ட் பண்ணி, வேத சத்தியங்களெல்லாம் ரொம்ப டிஃபெண்ட் பண்ணி, இயேசு கிறிஸ்துவெல்லாம் ரொம்ப எக்ஸால்ட் பண்ணி அவர் நல்ல கேரக்டர் நல்லா நடிச்சிருப்பார். கிறிஸ்தவங்களும் ரொம்ப சந்தோஷம். ஒரு சினிமா நடிகர் என்ன அருமையாக இயேசுநாதரை பற்றி சொல்கிறாரு, வேதத்தை பற்றி சொல்கிறாரு, நல்ல ஒரு கன்விக்ஷனாக உள்ள இருக்குது அப்படின்னு. ஒரு பேட்டியில் அவரை கேட்குறாங்க, ஐயா நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி இவ்வளோ சிறப்பாக சொல்லியிருக்கிறீங்க, வேதத்தை பற்றி இவ்வளோ சொல்லியிருக்கிறீங்க, இவைகளெல்லாம் உங்களுடைய அனுபவங்களான்னு கேட்டால் அவர் சொன்னார், அவருக்கு பின்னால் டைரக்டர் நின்றுட்டு இருந்தார், அந்த படத்தை இயக்குனவர். அவரை காமிச்சு சொன்னார், இவரை கேளுங்க, இவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை நான் செஞ்சேன். அப்போது இவர் இயேசுநாதரை நம்புறதுனாலையோ, வேதாகமத்தை நம்புறதுனாலையோ, சத்தியத்தை நம்புறதுனாலே விதமாக பேசலை. அவர் ஒரு சினிஃபீல்டில் இருக்கிறாரு, அவர் கமர்ஷியல் சூழல் இருக்கிறார், அதுக்காக அவங்க சொன்னதை அப்படி செஞ்சார். இப்போ இந்த ஜஸ்டின் பாலசேகர் இந்த மாதிரிப்பட்ட ஆள்கள், ஐஸ்வர்யான் ஆட்கள் எல்லாம் பேசுகிறாங்கன்னா அவர்கள் தேவனை நம்புகிறதற்கான எவிடன்ஸஸ் இல்லை. தேவனை நம்புகிறவர்கள் அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி, அவருடைய சத்தியம், அவருடைய நியாய தீர்ப்பு, அவருடைய பயங்கர தன்மைகள், அவருடைய எல்லா விதமான காரியங்களையும் நம்பணும். வெறுமனே இயேசுநாதர்னு சொல்லி சம்மந்தப்பட்டு நிறைய பிரசங்கம் பண்ணிடுறதுனால அவங்க இயேசுநாடைய ஊழியக்காரங்க, இயேசுநாதை விசுவாசிக்கிறாங்க, நம்புற அர்த்தம் ஆகி விடாது. அப்புறம் எதுக்கு அவங்க பைபிளெல்லாம் சுட்டி காட்டுறாங்களே, அதன் பெயர் தான் பிழைப்பு என்பது, அதன் பெயர் தான் வியாபாரம் என்பது. தங்களுக்கு ஒரு கூட்டம் கிறிஸ்தவ மக்களுக்கு சில காரியங்களை சொல்லி சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கிறதுனால இவங்க செய்கிறாங்க. இப்போ ஜஸ்டின் போன்றவர் சொல்லுவாங்க, பாரு நான் அந்த சினிமா பாட்டையும் பாடின பாரு என் லெவல் ரொம்ப அதிகமாகிடுச்சுது. எப்படி லெவல் அதிகமாகிடுச்சுது? இவருடைய அதாவது சினிமா பாட்டுக்குள்ளேயே ப்ராஃபஸி இருக்குது தான், ப்ராஃபிட்டிக்கலாக பாடுறான், அதுலேயே நிறைய ஆசீர்வாத விஷயங்கள் இருக்குது தான், அதனால் ஆசீர்வாதம் அது எனக்கு நிறைய நன்மை நடந்தது. அவருக்கு நன்மை வருதுன்னா இந்த மாதிரி நிறைய காரியங்களை செஞ்சு விசுவாசிகள் காணிக்க வாங்குறார். அவர் போய் உழைத்து சம்பாதித்து அப்படி கிடையாது. இல்லைன்னா அது விசுவாசத்தினால வந்தது கிடையாது. விசுவாசிகள் கணிசமாக காணிக்கை வாங்குற ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறார், அதனால் நடக்குது. அப்போது இதில் என்ன பார்க்குறோன்னா, இவங்க இயேசுநாதரை பற்றி பிரசங்கம் பண்ணுறது, போதனை பண்ணுறதுல ஒரு வியாபாரத்துக்காக ஏன்னா கிறிஸ்தவ மக்களிடத்தில் போய் இயேசுநாதர்கள்னு சொல்ல முடியுமா? கிறிஸ்தவ மக்கள்கிட்ட போயிட்டு பைபிள் பொய்ன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ அந்த மக்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றபடி அவர்களுக்கு ஏற்றபடி தான் செய்ய முடியும். அதில் ஒன்று தான் இந்த ஜஸ்டின் போன்றவர்கள் செய்வது. இதை தாங்க சுருக்கமாக சொல்ல முடியும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தமிழ்நாட்டிலே நிறைய போதல் இருக்கிறாங்க. இப்போ ஒரு சில இருக்கிறாங்க, அந்த ஜான் ஜெபராஜ், பாலசேகர், இயேசுடையான், இல்லைன்னா ஜஸ்டின், இப்படிப்பட்டவங்க தான் ரொம்ப கிறிஸ்தவத்தில் ரொம்ப தப்பு பண்ணுற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்க வெளியரங்கமாக எளிதாக எல்லாரும் கண்டுபிடிக்கிற மாதிரி தப்பு பண்ணுறாங்க. ஆனால் பெருந்தலைவர்கள் இருக்கிறாங்க,
தமிழ்நாட்டிலே பெருந்தளவில் இருக்கிறாங்க, அதான் நான் சொன்ன டாப் 10ல் இருக்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க, டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. அதுவும் ஒரு வியாபாரம் தான். இப்போது சினிமா படம் எடுக்கிறவன் ராஜாக்களை மையமாக வச்சு சினிமா படம் எடுப்பான், சண்டை காட்சிகளை மையமாக வச்சு சினிமா எடுப்பான், காதல் காட்சிகளை மையமாக வச்சு படம் எடுப்பான், குடும்ப பாங்கான படம் எடுப்பான், அப்புறம் அரசியலை சம்மந்தப்படுத்தி படம் எடுப்பான், இல்லைன்னா பயங்கரவாதத்தை மையப்படுத்தி படம் எடுப்பான். அடுத்து சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஆபாச படம் எடுப்பாங்க. இப்போ நிறைய பேர் இப்படியெல்லாம் ஆபாச படம் எடுக்கலாமான்னு கேட்பாங்க. எங்கள் ஆபாச படம் எடுக்கிறவனும் காசுக்காக தான் அதை எடுக்கிறான். இந்த குடும்ப பாங்கான படம் எடுத்தோம் அவனும் காசுக்கு தான் எடுக்கிறான். அது மாதிரி இந்த அரசியல் சம்பந்தமான காட்சிகளை வைத்து படம் எடுக்க அவங்களும் காசுக்கு தான். அப்போ ஆல் ஆர் டூயிங் த பிஸ்னஸ். ஏன்னா இந்த மாதிரி ரசிக்கிறதுக்கு மக்கள் மத்தியில் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அரசியல் சம்மந்தப்பட்டதை ரசிக்கிறதுக்கு, குடும்ப சம்மந்தப்பட்டதை ரசிக்கிறதுக்கு, காதல் சம்மந்தப்பட்டதை ரசிக்கிறதுக்கு, அதுபோல் பயங்கரவாதம் சம்மந்தப்பட்ட ரசிக்கிறது ஒரு கூட்டம், அதுபோல் ஆபாசத்தை ரசிக்கிறது ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. இதுதான் ஜஸ்டின் ஐயாவுடைய விஷயத்துலையும் அவருடைய பேச்சையும் அவருடைய பாணியான கிறிஸ்தவத்தை ரசிக்கிற ஒரு கூட்டங்க இருக்கிறாங்க. தலைக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் காலி பண்ணி வச்சுக்கிட்டு இவர் சொல்றதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ஆபாச படத்தை சினிமாவில் வந்து ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிற மாதிரி இவர் இது போன்ற போதல் பேசுகிற ஒரு கூட்டம். ஆனால் வேறு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் குடும்ப பாங்கான படம் எடுக்கிற சினிமா டைரக்டர் மாதிரி, அவங்க எல்லாம் அரசியல் நடக்கிறது சொல்கிறது மாதிரி டைரக்டர்கள். அவர்களுடைய மோட்டிவும் அதுதான். மொத்தத்தில் வந்து காமராஜர் சொன்னதான் திரும்ப நினைக்க வேண்டியதாக இருக்குது, எல்லாம் ஒரே குட்டையில் ஊறின மட்டைகள் தான். அப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இவைகளெல்லாம் ஒரு வியாபாரம், இவைகளெல்லாம் ஒரு நடிப்பு. இவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுவதும் பைபிள் சம்பந்தம் பேசுவதும் இவர்கள் தாங்கள் நம்பினதை பேசலை, தாங்கள் உணர்ந்ததை பேசலை, இதுதான் சத்தியம் என்று பேசலை. இப்படி பேசுவதன் மூலமாக ஒரு கூட்டம் மக்களிடத்திலிருந்து தாங்கள் கணிசமான ஒரு பலனை பெற முடியும் என்ற அடிப்படையில் ரெண்டு காரியத்துக்காக பேசுகிறாங்க. ஒன்று, தே கேன் மேக் மணி, இன்னொன்று தே கேன் ஹேவ் பாப்புலாரிட்டி. இந்த ரெண்டுக்கும் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. எனவே கடவுளை நம்பாதவர்கள் என்ற அடிப்படையில் தான் இவர்களால் இதை செய்ய முடிகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.